ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்டீரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். ரோஷினி, ஆலியாவுக்கு என் வீட்டில் மட்டும்தான் இடம் கிடைச்சிக்கு. ஆனால் என் மனசில் கிடைக்கல, எப்பவும் கிடைக்காது. ப்ரூஃப் பண்ணுங்க. அவ்வளோ தானா? இதான் விஷயமா? ஸ்வீட்டடு கொண்டாடு. சாக்லேட்? சாக்லேட்டை பாசிகர் கூட எனக்காக கொண்டு வருவார். இதில் என்ன ஸ்பெஷல்? ஆனால் இது ஒன்றும் சாதாரண சாக்லேட் இல்லை. அப்புறம் இது ஏந்த உலகம். ரியலி? ஓகே. உங்களோட உலகத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா, ஆண்டி, பாட்டி, குட்டி, அப்புறம் இந்த 2 சிஸ்டர்ஸ், அப்புறம் அமீரும். பட் உங்களோட இந்த சாக்லேட் ஃபேமிலியை வச்சு எனக்காக நீங்கள் மனசுக்குள்ளே என்ன வச்சுக்கிறீங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த உலகம். ஆனால் நீ என் இதயத்தை கொடுத்துட்டா இதையும் இந்த மாதிரி உடைஞ்சு போயிடும்ல. அழகு இதயத்தை உடைக்கலாம், ஆனா காதல் இதயத்தை இணைக்கும். இது நம்மளை இதே மாதிரி ரோஷினி, எத்தனை முறை உடைஞ்சாலும் திரும்ப ஒன்றா சேர்ந்துடும். ஒன்று சொல்லட்டுமா? நான் சாக்லேட் சாப்பிடணும். காண்டாமியோடு இருக்கும்போது உண்மையிலேயே எனக்கு லைஃப் இஸ் பர்ஃபெக்ட் ஆகிக்கிற மாதிரி தோணுது. அதாவது மை லைஃப் இஸ் பர்ஃபெக்ட் ஜுனைத் கான். எனக்கும் காண்டாமிக்கும் நடுவில் நான் யாரையும் வரவிட மாட்டேன். அந்த ஆலியாவை கண்டிப்பாக வரவிட மாட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் சொதப்பிக்கலாம், ஆனால் செகண்ட் பிளான் சொதப்பாது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற? பாரா, நாம் அவளுக்கு தெரியாமல் தாக்கணும். அதனால தான் அவளுக்கு டவுட் வந்துட்டு. இனிமேல் அவளை நேரடியாக தாக்கலாம், அவளுக்கு தெரிஞ்சே. என்னாச்சு ரோஷினி, எனக்கு எதிராக மறுபடியும் ப்ரூஃபை தேட வேண்டியா? அதெல்லாம் இல்லை, அவங்ககிட்ட ஒன்று சொல்ல வந்தேன். இந்த முறை ஏதோ லாக்களை தப்பிச்சிட்டேன், ஆனால் எப்பவும் முடியாது. ஒருவேளை நீ தெரியாம தாக்கியிருந்தா, ப்ரூஃப் உனக்கு கிடைச்சிருந்தா நீ பேசிக்க சான்ஸ் இருக்கு. ஆனால் நீ முன்னாடியே வந்து என்ன எச்சரிக்கிறியே. ஆமாம், கரெக்ட். அது நீ கேவலமான, ரொம்ப மோசமான, இன்னும் சீப்பான அயானாவா இருந்தாலும் நம்ம 2 பேரும் அயானாவா இருக்கும். ஸோ ஒழிஞ்சு தாக்குறதுல எனக்கு நீ இந்த மாதிரி என்னை பார்த்து ஈவல் ஸ்மைல் கொடுத்தாலும், ஈவல் லுக்கை கொடுத்தாலும் எனக்கு நல்லா தெரியும் நீ ரொம்ப ஜெலஸாக ஃபீல் பண்ணுற. சரி, நான் ஒன்றை பார்த்து ஜெலஸ் ஆகிறேனா?
எதுக்காக? ஏன்னா என்கிட்ட இருக்க ஒன்று உன்கிட்ட இல்லைன்றதால. ஓகே, உன்கிட்ட அவர் என்ன ஆக்கி? காந்தபிமா அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ அவரை பற்றி கனவு மட்டும்தான் காண முடியும். ஹவுஸ் சேட்ல என்னாச்சு? எதுக்கு நீ இப்படி தீஞ்சு போன சப்பாத்தி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டீக்க? இங்கே பரவாயில்லையா, நான் ஒரு நல்ல ஆயானா, நீ ஒரு கெட்ட ஆயானா? நேற்று வரைக்கும் கேள்விப்படலையா கெட்டதை எதிர்த்து நல்லது ஜெயிக்கும்னு? நீ இந்த முறை நிச்சயம் தோக்க போற. நான் என் பவரை முழுசா பயன்படுத்தினா நீ கண்டிப்பா வருத்தப்பட வேண்டியிருக்கும். என்ன என்ன ஜோக் பண்ணிட்டீங்க? புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம்ல? ரொம்ப பெருசா டயலாக் பேசுற, என்ன பண்ண முடியுமோ பண்ணு, எனக்கு என்ன? நான் ஒன்றும் உன்கிட்ட விளையாட்டுக்கு சொல்லல ரோஷினி, நான் உன்கிட்ட சேலஞ்ச் பண்றேன். இன்னைக்கு நைட்டே அம்மன் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளத்தான் போறான் பாரு. ஓ, நான் பயந்துட்டேன். யோசிச்சுக்காலியா, எனக்கு பதிலாக நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி ஆகிற போது. நீ ரொம்ப இன்னசென்ட் ஆகிக்க ரோஷினி. ஞாபகம் இல்லை அம்மன் என்ன சொன்னான்னு? என் பேபிக்கு எப்போவுமே இந்த வீட்டில் இடம் இருக்கும்னு சொன்னான். ஓகே, நான் யாரு? நான் பேபிக்கு அம்மா. அண்ட் இதுதான் ஏண்ட பவர். ஒன்று ஏண்ட பவர் தோக்கடிக்காது ஆலியா. ஆனால் ஓண்ட பவரால் தான் நீ வீட்டை விட்டு வெளியே போக வேண்டி வரும். விளையாட்டு ரொம்பவே தீவிரமாகிட்டு சார். இப்போவே இந்த விளையாட்டை முடிக்க வேண்டிய நேரம் வந்துட்டு. ஆதி, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல? நான் நல்லா தாமா இருக்கேன். ஹலோ சமோசா கோயின், இப்போ என்ன ஆச்சு? ரோஷினி உன் பக்கத்தில் தான் இருக்காளாமா? அவகிட்ட எதுவும் சொல்லாது. ஓகே, இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? உனக்கு என்ன ஆச்சு? நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆயிக்க? அது ரோஷினி, ஃபோனில் யார்கிட்ட பேசிட்டு இருந்த? உனக்கு ஏதாச்சும் ப்ராப்ளமா? உன்னோட அம்மா தான் கால் பண்ணாங்க. அம்மாவா? அம்மா இதுக்கு கால் பண்ணாங்க? அவங்களுக்கு என்னாச்சு? அவங்க நல்லா இருக்காங்கல்ல? நீ டென்ஷன் ஆகாத. அது சொல்லு பாரா, அம்மாவுக்கு என்ன ஆச்சு? பழைய கிளைண்டோட ஏதோ இஷ்யூ ஆச்சுன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். அதை கடவுளை இப்போவே நான் அம்மாவை பார்த்தாகணும். நான் போயிட்டு வரேன். ரோஷினி, இதனால தான் ஏண்டி உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சொன்னாங்க. இப்போ நீ இங்கே பண்ணுற விஷயம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ப்ளீஸ் நீ டென்ஷன் ஆகாத. ஏண்டிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் போகிறேன். நம்ம பிளானுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நான் பண்ணி முடிச்சிட்டேன். நீ எதுக்காகவும் டென்ஷன் ஆகாத ரோஷினி. இங்கே பாருங்கள், நான் உங்ககிட்ட பணம் வாங்கினதை ஒத்துக்கிறேன். ஆனால் நான் இப்போ அந்த பிஸ்னஸ் பண்ணுறதை விட்டுட்டேன். நான் உங்ககிட்ட எல்லா பணத்தையும் கொடுத்துட்றேன். இப்போ பணத்தை எடுத்துகிட்டு வந்துருப்பா. என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருக்குதோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். வாங்க, வெளியே வண்டி ரெடி ஆக்கி. அம்மா, ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோம்னு சொல்லுங்களேன். அடே பரவே, நீ என்ன பண்ணிட்டீங்க? சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செய். அம்மா, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்க. அண்ணி, என்னாச்சு நமக்கு? நம்ம இப்போ எங்கே போகிறோம்? ஃபர்வீன், எதுவாக இருந்தாலும் சொல்லிட்டு செய் ஃபர்வீன். இல்லை, முடியாது. எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாரும் கிளம்புங்க ப்ளீஸ். இன்றைக்கு ராத்திரி நிலா உச்சத்தில் இருக்கும் போது நான் கண்டிப்பாக வருவேன். நான் வந்து அம்மனை கூட்டிகிட்டு போய்த்துருவேன். ரோஷினி, அம்மன், ஆலியா எங்க? நீங்கெல்லாம் காரில் ஏறுங்க. அம்மா சொல்கிறத கேளுங்க. என்ன ஆச்சு? அவள் ஏதோ காரணத்தோட சொல்கிறா. நீங்கெல்லாம் காரில் ஏறுங்க. சோரி சார், இதுக்கப்புறம் உன்னால் என் கூட இருக்க முடியாது. என் பெரிய மனித சக்திகளை நான் செய்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு விஷயத்த நான் தியாகம் பண்ணணும். இப்போ வரைக்கும் நீ மட்டும்தான் எனக்கு நெருக்கமாக இருந்திக்க. இதை என்னால் ஒரு தடவை மட்டும்தான் பயன்படுத்த முடியும். ஆனால் இதை ஒரு தடவை பயன்படுத்துறதால ரோஷினி அமண்ட லைஃப்பை விட்டு நிரந்தரமாக போகிறது மட்டும் இல்லாமல் என் வழியில் இனி குறுக்க வரவே மாட்டா. ரோஷினி, என் குழந்தை ரோஷினி. ரோஷினி, என்னாச்சு? இப்போ எதுக்கு கால் பண்ண? நம்ம 2 பேரும் வீட்டில் தானே இருக்கோம். காண்டாமி ஃபாஸ்ட்டாக விளைவாருங்க. ஆலியா ஒரு நார்மலான பொண்ணு இல்லைங்கிறத நான் இன்னைக்கு உங்களுக்கு ப்ரூஃப் பண்ண போகிறேன்.
ரோஷினி ப்ளீஸ் ப்ளீஸ், இதெல்லாம் நிறுத்து ரோஷினி. என்ன பண்ற நீ? ப்ளீஸ் ஸ்டாப் இட் நவ். சாரி காண்டாம்பி, நீங்க சொல்ற எதையும் நான் இப்ப கேட்க போறதில்ல. ஆனா இதுக்கப்புறம் உண்மை எல்லாரும் முன்னாலையும் வெளியே வந்துடும். ஆ ரோஷினி லிசன், ஆலியா கண்டிப்பா என் பின்னால வந்துட்டிப்பா. இன்னைக்கு ஆலியா பத்தி எல்லா உண்மையும் காண்டாம்பி தெரிஞ்சுக்க போறாரு. எங்க பேசிக்கிட்டீங்க ரோஷினி? இவ இப்படி பண்ணுவான்னு எனக்கு முன்னாலே தெரியும். என்ன பண்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சுக்கோ. ஏன்னா ஓண்ட பேபி ஏன் கையிலைக்கு. அமன், நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நீ என் கூட வா. அம்மா, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேம்மா. இப்போ நான் ரோஷினியை தேடி கண்டுபிடிக்கணும். அமன், நான் சொல்றத கேளு. அது வந்துருச்சு. சிகப்பு நிலா அன்னைக்கு எல்லாருக்குமே கொடுத்த அந்த கையத்தான் இதுக்குள்ள இருக்குது. கவனமாயிரு. அமன் ஜின்களோட ராஜா. அவன் மேல யாரு மந்திர சக்தியை பயன்படுத்தினாலும் அவங்க பலவீனமா உணர்வாங்க. அதே மாதிரி நீயும் ரொம்பவே பலவீனமா உணர போற. ஆனா நீ பயப்படாத. அந்த கருப்பு ஜின் வந்து நம்ம அமர்ந்த நிழலை எடுத்துட்டு போற வரைக்கும் நீ இப்படி பலவீனமா உணர்வ வருவீன். அந்த ஜின் பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் நம்ம அமன் மாதிரியே இருப்பான். கருப்பு ஜின் அமனைத்தான் அவன் கூட கூட்டிட்டு போறதா நினைப்பான். ஆனா அவன் போனதும் உண்மையான ஜின் திரும்ப வந்துடுவான். அவனுக்கு நடந்த எதுவுமே ஞாபகம் இருக்காது. என்னாச்சுன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட்வின் அமனை கருப்பு ஜின் கிட்டேருந்து காப்பாத்துறதுக்காக அமனையும் அவனோட ஃபேமிலியும் ஹெவானா கிட்டேருந்து காப்பாற்றுற சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. அமீரை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு ரோஷினி. என்னால் கொடுக்க முடியாது. இதெல்லாம் நீ சொன்னா நான் ஏற்றுப்பேன் ரோஷினி. ஒரு தேவதை மனசு இருக்கிற அயானா ஒரு சின்ன குழந்தைய போய் கொலை பண்ண நான் நம்புவேனா? இந்த குழந்தைட அப்பா கபீர், அம்மா நீதா. இந்த குழந்தை எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் அப்பாவியா ஈக்கவே மாட்டான். கான் தம்பியையும் அவட ஃபேமிலியும் காப்பாற்றுறதுக்காக ஒரு பாவத்தை நான் பண்ண வேண்டியிருந்துச்சுன்னா அதையும் நான் பண்ணுவேன். யோசிச்சுக்கோ. ஒருவேளை நான் சத்தம் போட்டேன்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க தேவதை மாதிரி நினைக்கிற ரோஷினி அவங்க குடும்ப வாரிசை அழிக்கிறத பார்த்தாங்கன்னா, ஓ, ஆனால் இப்போ வீட்டில் யாருக்கும் இல்லையே. கவனமாயிரு. அமன் ஜின்களோட ராஜா. அவன் மேலே யார் மனித சக்தியை பயன்படுத்தினாலும் அவங்க பலவீனமாக உணர்வாங்க. ஃபைனலி கான் தம்பி இப்போ இந்த சீப்பான மோசமான அயானா பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க போறாரு. பிளேனை ஸ்டார்ட் பண்ணலாம். அமீர்,
காந்தாடி சொன்னாரு, இப்பதானே இருந்தாரு. நீ சொன்னது கரெக்ட் தான் ஆலியா. என்ன மாதிரி தேவையா மனசு இருக்கிற ஒரு அயானாவால் ஒரு குழந்தைய காயப்படுத்தவே முடியாது. அண்ட் டோன்ட் worry, அமீர் ஃபரா கிட்ட ரொம்ப சேஃபாக இருக்கான். அப்படின்னா இதெல்லாம் போய்தான் என்ன பண்ணுறது, கிட்டவங்களோட ஃபைட் பண்ணி கெட்ட பழக்கங்களும் வந்துடும் இல்லையா. ஆனால் நீ என்கிட்ட வின் பண்ணுவேன்னு சேலஞ்ச் பண்ணலை, அதுதான் நான் இப்படி பண்ணேன். இப்போ இங்கே நீ இங்க நானும் இங்க. இன்னைக்கு நம்ம 2 பேரில் யார் ரொம்ப பவர்ஃபுல்னு தெரிய போகுது. தேவதை மனசு இருக்கிற அயானாவா இல்லை ரொம்ப மோசமான மனசு இருக்கிற ஹெவானாவான்னு.